ஏடிஎம்கே பிஜேபின்னு சொல்லி எடப்பாடி தலைமையில் இருக்க ஏடிஎம்கே நீங்கள் வந்து அண்ணன் உடனே இதை கலந்து பேசி அடுத்த வியூகம் விஜய் கூட அதில் கூட்டணி வைக்க போகிறான்னு சொன்னாலே இந்த அதிமுகலையும் இருக்கிற பெரிய கூட்டம் அண்ணன் ஓபிஎஸ் பின்னாடி வந்துடும். பாஜக இருக்கிற பெரிய கூட்டம் கலந்து விஜய் பக்கத்துக்கு வந்துடும். நீங்கள் நடக்கிறது உண்மை. நான் வந்து அரசியல் களத்தை கீழ்மட்டத்தில் போய் பார்த்து சொல்லக்கூடியவன். இது நடக்கும். ஆனால் அதிமுக, ஏன்னா அதிமுக வெறுக்கிறவன் வேண்டாம், எடப்பாடி செஞ்ச பிஜேபியோட கூட்டணி வேண்டான்னு சொல்லி வெறுக்கிறவங்க அண்ணன் ஜெயக்குமார் போன்றவர்கள்லாம் வெளியில் வந்துடுவாங்க. அண்ணன் ஓபிஎஸ் பின்னாடி வர தயாராக இருப்பாங்க. உண்மையை சொல்கிறேன். இதில் மாற்றுக்கிறது கேபி முனுசாமி தான் அவ்வளோ பேசியிருக்காரு. கேபி முனுசாமியை விடுங்க சார். அந்த ஆள் எங்கேனாலும் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக அவர் வரக்கூடியவர். அவர் ஒன்றுமே இல்லாத ஒரு டம்மி பீஸாக இருந்தவர். அவரை கொண்டு வந்து தர்மயுத்தத்தில் கொண்டு வந்து பெரிய லெவலில் அவரை ஒரு பெரிய பிம்பமாக உருவாக்கி வச்சவர் தான். அவரை வந்து அம்மா காலத்திலே புறந்தள்ளப்பட்டவர். அம்மா காலத்தில் அவர் யார்? கேபி முனுசாமி வந்து ஒரு வாய்ஸ் இருக்காட்ரு, அவ்வளோதான். அவரை வந்து நம்ம புறந்தள்ளிட்டு போயிடணும். ஆனால் ஜெயக்குமாருக்கு இருக்கிற செல்வாக்கு கேபி முனுசாமி கூட கிடையாது. உண்மையை சொல்லுவேன். இன்னைக்கு ஒதுக்கப்பட்டு நிற்கிறது ஜெயக்குமார் மட்டும் தானே. சிவி சண்முகம் போய் பார்த்துட்டாரு. சிவி சண்முகத்துக்கு வந்து மத்திய அமைச்சர் தாரன்னு பேசியிருக்காங்க போல. அது வந்து சிவி சண்முகத்துக்கு கொடுத்துருதுன்னு சொல்லி பேச்சுவார்த்தை போயிருக்கு. அதனால சிவி சண்முகம் முடிச்சிட்டாரு. அவர் தன்னை காப்பாற்றிடுவார். அவர் தெரியும் அதிமுக ஆட்சி வரப்போகிறது இல்லை, நம்ம போய் எம்எல்ஏக்கு நின்று எதுவும் சாதிக்க போகிறதும் இல்லை, அதனால் கிடைக்கிற அமைச்சர் மத்திய அமைச்சரை வாங்கிடலான்னு சிவி சண்முகம் பிளான். அவர் ராஜ்யசபா எம்பி ஒரு இணை அமைச்சரை கொடுத்தா அவர் வாரில் சைரன் காரி போட்டு அவர் வாரில் வந்துட்டு டெல்லியில் தங்கிட்டு போயிட்டே இருப்பார். அவரை நம்பி இருக்கிற எம்எல்ஏக்களை அவர் இந்த மீதி இருக்கிற ஓராண்டு காலம் காப்பாற்றுவார். முடிஞ்சு போச்சு. நாளைக்கு ஏதோ கூட்டணியில் நிற்கும்போது எப்பா ஏதோ ஒரு 4-5 எம்எல்ஏக்களை கொண்டு வந்து அவர் காப்பாற்றி வச்சுருவார். அவர் நிற்கவும் மாட்டார்.